அனைவருக்கும் நாடி கார்த்தின் வணக்கம். எல்லோரும் நல்லா இருப்பீங்கிற நம்பிக்கையோட ஞாயிற்றுக்கிழமை காலையில் 5:30 மணிக்கெலாம் குடும்பத்தோடு நாங்கள் ஒரு நாள் ஜாலி ட்ரிப்பாக நம்ம இப்போ கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். தஞ்சை பட்டுக்கோட்டை சாலையில் நம்ம பயணம் செய்யும் பொழுது இந்த இடம் நமக்கு பரிச்சயமாக இருந்தாலும் இந்த இடத்துல நம்ம நிறைய தடவை ட்ராவல் பண்ணி போயிட்டுருக்கோம். ஆனால் ஒவ்வொரு தடவையும் இந்த பாதை வழியாக போகும்பொழுது மனசுக்குள்ள ஒரு சந்தோஷமும் எப்பொழுதுமே ஒரு புதுமையே பார்க்குற மாதிரி இருக்கும். அதுக்கு காரணம் இந்த சோழ நாடு வளமிக்க நாடு, செழிப்பு நாடுன்னு நம்மலாம் சொல்கிறோம். அதுக்கு என்ன காரணமாக இருக்குன்னா, ஒன்று சோழர்களுடைய ஆட்சி காலம். அவங்க ஆட்சி காலத்தில் முக்கியமாக கோயில்களுக்கும் நீர்ப்பாசன திட்டத்துக்கும் முக்கியத்துவம் கொடுத்துருந்தாங்க. அந்த நீர்ப்பாசனத்துக்கு ஆதாரமாக இருக்கக்கூடிய நீர்வழி பாதையான ஆறு சொல்லக்கூடிய அந்த ரிவர் பகுதி எல்லாமே பார்த்திங்கன்னா நல்ல பயன்படுத்தக்கூடிய வகையில் அதனுடைய திட்டத்தை அழகாக செயல்படுத்திகிட்டே வந்திருப்பாங்க. அதனாலேயே தான் நம்ம சோழ நாடு வளமிக்க நாடாகவும் செழிப்பு நாடாகவும் இருந்திருக்கு. அந்த ஆறுலேயே முதன்மையாக இருக்கக்கூடிய காவேரி ஆறு எல்லாருக்குமே தெரியும், குடகு மலையில் தான் உற்பத்தி ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. அது தமிழகம் திருச்சிக்கு வரும்பொழுது அகண்ட காவேரியாக வருது. இந்த அகண்ட காவேரி முக்கம்புக்கு வரும்பொழுது வடபுறத்தில் கொள்ளிடமாகவும் தென்புறத்தில் காவேரி ஆறாக பிரியுது. இந்த பிரிஞ்ச காவேரி ஆறு நாம் போகக்கூடிய இந்த இடத்துல மழைக்காலங்களில் வெள்ள பாதிப்பை ஏற்படுத்துது. அந்த வெள்ள பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய அந்த இடத்துல தான் ஒரு அணையை கட்டுறாங்க, ஒரு தடுப்பு அணையை கட்டுறாங்க. அந்த இடத்த நம்ம இப்போ பார்க்க போகிறோம். அது யார் காலத்தில், எந்த ஆண்டில், எந்த சோழ அரசரால் கட்டப்பட்டது, அந்த அரசர் கட்டிய அந்த அணையை யார் நமக்கு தெரிவித்தாங்க அப்படிங்கிற விவரத்தோட அது சுவாரஸ்யமான அந்த கதையை நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். சோழர் காலத்தில் நடந்த ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம சொல்லணும்னா அதுக்கு நேரம் பத்தாது. நாம் போகக்கூடிய இந்த இடத்த மட்டும் நம்ம இன்றைக்கி தெரிஞ்சுப்போம். அடுத்தடுத்த வீடியோவில் நான் ஒவ்வொன்றா அப்லோட் பண்ணுறேன். குடும்பத்தோட இதை மாதிரி ஒரு நாள் ஜாலியாக ட்ரிப் போகும்பொழுது தான் நம்மளோட அனுபவங்களை பள்ளி பருவ காலத்தெல்லாம் ஷேர் பண்ணிக்க முடியும். அதை மாதிரி தான் நாங்களும் எங்களுடைய பள்ளி பருவ காலத்தில் நாங்கள் பள்ளிக்கு சென்றதையும், அந்த காலத்தில் பேருந்து வசதிங்கிறது ரொம்பவே கம்மியாக இருக்கும். மிதிவண்டி, நம்ம சைக்கிள்னு சொல்லக்கூடிய அந்த இதில் தான் நம்ம போவோம். அது எவ்வளோ நேரம் டைம் எடுத்துக்கும், போகும்பொழுதெல்லாம் எதெல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு போவோம் அப்படின்னு சொல்லும் போதெல்லாம் அப்போ அது என்னன்னு தெரியல. ஆனால் இப்போ நாங்கள் ஷேர் பண்ணிக்கும்போது அது ஒரு சுவாரஸ்யமாகவே இருந்தது. இந்த கதை எல்லாமே என்னுடைய குழந்தைக்கு நாங்கள் சொல்லிவிட்டு நாங்கள் பயணத்தை தொடர்ந்து போனோம். தஞ்சாவூர் மாவட்டத்தில் இருக்கிற இந்த கல்லணைக்கு தஞ்சையில் பழைய பஸ் ஸ்டாண்ட்லேருந்து நிறைய பேருந்துகள்லாம் இருக்குது. அங்கேருந்து 42 கிலோமீட்டரில் கிட்டத்தட்ட 1 hour ட்ராவலில் நம்ம வரலாம். அது மட்டும் இல்லாமல் திருச்சியிலிருந்து ரொம்ப கிட்டக்க 15 கிலோமீட்டர் தூரத்தில் 20 நிமிஷம் ட்ராவலில் நம்ம வரலாம். திருச்சியில் சத்திரம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து நிறைய பேருந்து வசதிகள்லாம் இருக்குது. கண்பாயும் இடமெல்லாம் அலைப்பாயும் வயல்கள் அப்படிங்கிற அருமையான வரிக்கு ஏற்ப இந்த இடம் இருக்கிறதுக்கு முக்கிய காரணம், குடகு மலையில் உற்பத்தி ஆனாலும் நம்ம தமிழகத்தை நோக்கி வரக்கூடிய அன்னை காவேரி தாய் ஒரு துறவியவே மயக்கினா அப்படின்னு சொன்னால் நம்ப முடியுதா? உண்மை அதுதாங்க. இளங்கோவடிகளே காவேரி தாயை பற்றி அழகாக சொல்லியிருப்பார். பூவார் சோலை மயிலாட, புரிந்து குயில்கள் இசைப்பாட, காமார் மாலை அருக்கசைய, நடந்தாய் வாழி காவேரி அப்படின்னு சொல்லி காவேரி தாயை பாடி பெருமைப்படுத்த வச்சுருப்பாரு. அந்த காவேரினால தான் இன்னைக்கு இந்த சோழ நாடு வளமிக்க நாடாக இருக்கிறதுக்கு முக்கிய காரணமாக இருக்குது. காவேரி ஆறுக்கு இவ்வளோ பெருமையாக இருக்கும்போது அதனுடைய கிளை ஆறுக்கு இன்னும் அதிகமான பெருமைகள்லாம் இருக்குது. அதில் ஒன்று புது ஆறுன்னு சொல்லி நம்ம கல்லணையிலேருந்து பிரிஞ்சு வரும். இது தஞ்சாவூர் பெரிய கோயிலுக்கும் அருகிலேயே பாயுது. இதில் இன்னைய வரைக்கும் எந்த காட்டாற்று வெள்ளமும் இதில் கழிவுநீரும் கலக்காதபடி அமைஞ்சிருக்கிறது. பழந்தமிழனுடைய பெருமை. மனிதனால் விவசாயத்திற்காக பயன்பாட்டு கொண்டு வரப்பட்ட அணை தான் அது கல்லணை. இதே சோழ தேசத்தை 2000 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்தது அப்படிங்கிறத கால சக்கரத்தை சுழட்டி நம்ம அப்படியே கொஞ்சம் பின்னோக்கி போகலாம். கிபி 1ஆம் நூற்றாண்டில் இந்த காவேரி ஆறு மழை காலத்தில் இங்கே வசிக்கக்கூடிய மக்களை ஒவ்வொரு மாவட்டத்துலேயும் தஞ்சாவூர், திருவையாறு, நாகப்பட்டினம் இந்த 3 மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மக்களை வெள்ள பாதிப்பு ஏற்படுத்தி பெரு இழப்பை சந்திச்சிருக்காங்க. அந்த சந்திப்பை
மன்னன் அப்போ ஆட்சி புரிந்த கரிகால சோழ மன்னன்ட்ட போய் முறையிட்டிருக்காங்க. எங்களுக்கு ஏதாவது ஒரு தீர்வு எடுங்க, நாங்கள் ரொம்ப கஷ்டப்படுறோம் இந்த வெள்ள பாதிப்புனால அப்படின்னு சொல்லி வருத்தப்படுறாங்க. இந்த வெள்ள பாதிப்புனால மக்கள் பொருள் உடைமையை மட்டும் இழக்கலை, அன்றாட தேவையாக இருக்கக்கூடிய உணவுப் பொருள், அதுவும் நமக்குடைய முக்கிய பொருளான அரிசியை ஒரு நாட்டிலேருந்து பர்மா, மலேசியா, ஸ்ரீலங்கா இங்கேருந்து ஏற்றுமதி பண்ணி நாம் அதை பயன்படுத்துகிற மாதிரி இருந்தது. அதுக்கான தீர்வை மன்னன் முடிவு எடுக்கணும் சொல்லி மக்கள் முறையிடுறாங்க. தனக்கு ஒப்பாரும் இல்லை, தனக்கு மிக்காரும் இல்லை அப்படின்னு சொல்லி புகழ்பெற்ற கரிகால சோழ மன்னன் இமயத்திலிருந்து குமரி வரைக்கும் போரிட்டு வெற்றி கண்ட மன்னனுடைய போரில் நிறைய யானைகள் இருக்கிறது தான் நம்ம பார்க்க முடியும். அந்த யானைகளுடைய பலத்தை கொண்டு என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லி யோசிக்க ஆரம்பிச்சிட்டாரு. அது மட்டும் இல்லை, அந்த இடத்துல ஒரு நம்ம அணை கட்டணும், ஒரு தடுப்பு செய்யணும் அப்படின்னா அதுக்கு தேவையான கற்களை கொண்டு வரணும். அதை எங்கேருந்து கொண்டு வரலாம், எப்படி கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லி யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. நம்ம இப்போ இந்த நூற்றாண்டுக்கு பூதலூரை கடந்து நம்ம போயிட்டுருக்கோம். இதுக்கடுத்து திருக்காட்டுப்பள்ளி தான். இதிலேருந்து நம்ம பார்க்கும் பொழுது நிறைய ஆற்று பாதையை நம்ம கடந்து போவோம். இது எல்லாமே காவேரியிலேருந்து பிரிந்து வரக்கூடிய கிளையாறில் இருக்கக்கூடிய பகுதி தான். இந்த காவேரினால தான் இந்த பூதலூர் வட்டமும் சரி, திருக்காட்டுப்பள்ளி, திருவையாறு இந்த வட்டமும் சரி செழிப்படைய காரணமாக இருந்திருக்கு. 2000 வருஷத்துக்கு முன்னாடி எந்த அறிவியல் சாதகமும் இல்லாமல் எப்படி கட்டியிருப்பார், அந்த பார்த்து வியர்ந்த ஒவ்வொருத்தருமே ஆச்சரியப்பட்டு போகிற அளவுக்கு அப்படி என்ன இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சிருக்கிறதுக்கு தான் நாம் இப்போ அந்த அணைக்கு போயிட்டுருக்கோம். இப்போ நம்ம வெண்ணாரை கடந்து தான் போவோம். இதுவுமே காவேரியிலேருந்து பிரிந்து வரக்கூடிய கிளையாறு தான். இந்த இடமும் காவேரி நீர் பாய்ந்து வளம் செழிக்க வைக்கக்கூடிய பகுதியாக இருந்திருக்கு. உலகிலேயே ஜோர்டான் நாட்டில் இருக்கக்கூடிய ஜாவா அணை, எகிப்தில் கெய்ரோவுக்கும் பக்கத்தில் இருக்கக்கூடிய கஃப்ரா அணை, சிரியாவில் இருக்கக்கூடிய கவாதியான அணை, இது எல்லாமே பழமையான அணை தான். ஆனால் இந்தியாவிலே இருக்கக்கூடிய அணை மிக பழமையானது, நம் பழந்தமிழன் கட்டிய கல்லணை. நாம் இப்போ பூதலூருக்கு அடுத்து திருக்காட்டுப்பள்ளி வந்தாச்சு. திருக்காட்டுப்பள்ளியில் குடமுருட்டி ஆறு அப்படின்னு சொல்லி ஒரு நதி இருக்குது. இந்த நதியுமே காவேரியிலேருந்து வரக்கூடிய கிளையாறு தான். இந்த குடமுருட்டி ஆறு திருவையாற்றில் இருக்கக்கூடிய 5 நதியில் இதுவும் ஒரு புனித நதியாக கருதப்படுது. இந்த திருக்காட்டுப்பள்ளியை தொடர்ந்து நம்ம காவேரி கரையை ஒட்டியே நம்ம பயணம் செய்வோம். இந்த பயணம் ரொம்ப அழகாக இருக்கும். ஏன்னா ஒரு பக்கம் கரையினுடைய பகுதி, மறுபக்கம் பச்சை பசையில் இருக்கக்கூடிய வயல்வெளி பகுதி. இந்த சாலை கல்லணையிலிருந்து கும்பகோணம், திருவையாறு, தஞ்சாவூர் போகக்கூடிய பாதையாக அமைஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லை, இந்த காவேரி கரை பூம்புகார் வரைக்கும் சென்றடைகிறதா சொல்கிறாங்க. இந்த இடத்துக்கு நம்ம ஒரு நாள் ஜாலி ட்ரிப்பாக பிளான் பண்ணிட்டோன்னு வச்சிங்க. கல்லணையை சுற்றி பார்த்துட்டு சிறுவருக்கான பூங்காவும் இருக்கும், அவங்களையும் ஜாலியாக வச்சுக்கிட்டு, கொஞ்சம் வயசானவங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக கோயிலுக்கு போகணுன்னு ஆசைப்படுவாங்க. அவங்களையும் இங்கே காவேரி கரையை சுற்றி இருக்கக்கூடிய நிறைய திருக்கோயில்கள் இருக்குது. அந்த ஒவ்வொரு கோயிலுக்கும் அழைச்சிட்டு போயிட்டு நம்ம குடும்பத்தோட என்டர்டைன்மெண்ட் பண்ணக்கூடிய இடமா அமைஞ்சிருக்கும். திருக்காட்டுப்பள்ளியை கடந்து இப்போ நம்ம கோவிலடிக்கு போயிட்டுருக்கோம். கல்லணைக்கு போயிட்டு திரும்பி இதே பாதையில் தான் நம்ம திரும்பி வந்திருப்போம். இந்த கோவிலடியில் ஒரு பழமை வாய்ந்த 108 வைணவ தலங்களில் 6வது தலமாக இருக்கக்கூடிய அப்பக்கூடத்தான் திருக்கோயிலை பற்றி நான் வீடியோவாக அப்லோட் பண்ணியிருக்கேன். வீடியோ நீங்கள் பார்க்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா என்னுடைய சேனலில் நான் டெம்பிள் விசிட்னு சொல்லி பிளேலிஸ்ட் க்ரியேட் பண்ணியிருக்கேன். அதில் போய் பார்த்து தெரிஞ்சுக்குங்க. நீண்ட தூரம் ட்ராவல் பண்ணிட்டு வந்ததுனால சின்ன பிரேக் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சாலை வழியில் இருக்கக்கூடிய ஒரு டீ கடையில் நிறுத்தி டீ சாப்பிட்டுட்டு நாங்கள் கிளம்பினோம். நம்ம ராமேஸ்வரமோ இல்லை மகாபலிபுரமோ போனோம்னா ஈசிஆர் சாலை வழியாக பயணம் செய்வோம். அந்த சமயத்தில் சாலை வழியாக போகும்பொழுது கடல் வழியாகவே நம்ம கடற்கரையை ஒட்டியே நம்ம பயணம் செய்கிற மாதிரி இருக்கும். அதுபோல் தான் நம்ம இப்போ திருக்காட்டுப்பள்ளியிலேருந்து கல்லணைக்கு போயிட்டுருக்கிற இந்த சாலையில் காவேரி கரையை ஒட்டியே நம்ம பயணம் செய்கிறது ரொம்பவே அழகாக இருக்கும். 2 பக்கமும் அடர்த்தியான மரங்கள் பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும்.
காவேரி கரையை சுற்றி தான் திருவரங்கம், அதாவது ஸ்ரீரங்கம்னு சொல்லக்கூடிய கோவிலும் சமயபுரம் கோவிலும் அமைஞ்சிருக்கும். இது மட்டும் இல்லை, இதே சாலையில் நம்ம திருவையாறு கும்பகோணம்லாம் போகும்பொழுது திருவையாற்றில் நம்ம சிவன் கோவில், ஒரு பழமையான சிவன் கோவிலும் இருக்குது. அதே போல் கும்பகோணத்தில் நவக்கிரகங்கள் கோவிலோட உப்புலியப்பன் கோவில், சாரங்கபாணி கோவில் எல்லாமே இருக்குது. இது எல்லாமே நம்ம பார்க்க முடியும். நம்ம இந்த அணையை பார்க்குறதுக்கு குடும்பத்தோடு வரும்பொழுது வேன்லேயோ கார்லேயோ வந்தோம்னாக்கா பார்க்கிங் வசதி இருக்குது. நாம் இந்த சாலை வழியாக வர்றதுனாலேயே நமக்கு கல்லணைக்குள்ளே நுழையிறதுக்கு முன்னையே இந்த அணையை கட்டிய சோழ மன்னனுக்கு நமது அரசாங்கம் மணிமண்டபம் கட்டியிருக்கிறது இன்னும் பெருமைக்குரியதாக அமைஞ்சிருக்கும். சங்க காலத்தில் இந்த இடம் கற்கரையாக இருந்து இப்போ கல்லணையாக மருவிற்குன்னு சொல்கிறாங்க. காரணம் என்னென்னா, இந்த அணை முழுவதுமே கருங்கல்லால் கட்டப்பட்ட அணை தான். கல்லணை உள்ள நுழையும் பொழுதே கரிகாலனுக்கான சிலையை யானை மேலே அமர்ந்திருக்கிற மாதிரி அமைச்சிருப்பாங்க. ஏன்னா கரிகாலன் போருக்கு அதிகமாக பயன்படுத்தினது யானைகளை தான். அங்கே மட்டும் இல்லை, இந்த அணையை கட்டும் பொழுது அந்த காலத்தில் எந்த தொழில்நுட்ப வசதியும் இல்லாத சமயத்தில் ஒவ்வொரு பாறாங்கல்லையும் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு நகர்த்தி வர்றதுக்கு யானையினுடைய பலத்தை தான் பயன்படுத்தியிருப்பார். இங்கே தான் முக்கொம்புலேருந்து காவேரி ஆறு வந்து பிரியும் பொழுது 4 ஆறு கிளையாறாக பிரியுது. ஒன்று உள்ளாறு, புது ஆறு, காவேரி, வெண்ணாறு அப்படின்னு சொல்லி பிரிஞ்சு ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் சென்று செழிப்படைய வைக்குது. மழைக்காலங்களில் இந்த காவேரி ஆற்றுல வெள்ளம் வரும் பொழுது பாதிப்பு ஏற்பட்டதுன்னு சொன்னேன் இல்லையா, அதுக்காக தான் சோழ மன்னன் ஒரு திட்டத்தை உருவாக்குனார். அது என்ன அப்படின்னா, நம்ம சாதாரணமாக நம்ம கடற்கரையிலையோ இல்லை ஆற்றுப்பகுதியிலையோ நம்ம மணல் இருக்கக்கூடிய இடத்துல நிற்கும் பொழுது தண்ணியிலேருந்து வரக்கூடிய அலை காலை தொட்டு தழுவி அது நம்மளை கீழே மண் அரிப்பை ஏற்பட்டு உள்ளுக்குள்ளே கொஞ்சம் கொஞ்சமாக இறங்குறத நம்ம ஃபீல் பண்ணுவோம். அந்த திட்டத்தை பயன்படுத்தி தான் கரிகால சோழ மன்னன் ஆற்றுப்பகுதியில் இருக்கக்கூடிய காவேரி பகுதியில் மணல் மேடு அதிகமாக இருக்கிற இடத்துல ஒவ்வொரு பாறாங்கல்லாம் போடுறாரு. அப்போ போடும் பொழுது மண் அரிப்புனால் அது கொஞ்சம் கொஞ்சமாக கீழே இறங்குது. ஒரு பாறை முதல்ல போடுறாரு, அடுத்து 2வது பாறை போடும் பொழுது ஒன்றுக்கொன்று நகராமல் இருக்கிறதுக்காக களிமணால் ஆன பூச்சை ஒரு பசையை தடவி அதுக்குள்ளே போடுறாரு. இதை மாதிரி ஒவ்வொன்றா போட்டு தான் அந்த அணையை உருவாக்கியிருப்பார். இந்த தடுப்பு அணையை கட்டுறதுக்கு நிறைய பணியாட்கள் வேணும் இல்லையா, அப்போ அவர் என்ன பண்ணியிருப்பார்னா, தான் எங்கெல்லாம் சென்று போரிட்டு வெற்றி கண்டாரோ அந்த ஒவ்வொரு இடத்துல இருந்தும் விலை மதிப்புள்ள பொருட்களை எடுத்துகிட்டு வராமல் அங்கே இருந்த வீரர்களை அழைச்சிட்டு வந்து இந்த அணை கட்டுவதற்கு பணி நியமித்திருப்பார். இந்த திட்டத்தை செயல்படுத்த தொடங்குறாரு. இது மட்டும் கிடையாது, அந்த கட்டப்பட்ட தடுப்பணை ஒரே நேர்கோட்டிலே இருக்காது, வளைந்து நெளிந்து இருக்கும். காரணம் என்னென்னா, தண்ணியோட ஓட்டம் எப்பொழுதுமே ஒரே நேர்கோட்டில் இருக்காது. அது எங்கெல்லாம் இடம் இருக்கோ அந்த இடத்துல ஆக்கிரமிச்சுட்டு அப்படி பாய ஆரம்பிக்கும். அது போலவே அந்த பாலத்தையுமே அவர் வளைந்து நெளிந்து பாம்பு போல் வளைஞ்சு நெளிஞ்சு கட்டிருக்கிறது. அது 2000 வருஷத்துக்கு அப்புறமும் நம்ம நிமிர்ந்து வியந்து பார்க்கக்கூடிய அளவுக்கு இருக்குதுன்னா அது நமக்கு ஒரு பெருமை தான். பொதுவாகவே ஒரு நதி ஓடுது அப்படின்னு சொன்னால் அவ்வளோ சீக்கிரத்தில் நம்மளால் ஒரு தடுப்பணையை கட்ட முடியாது. ஒன்று தண்ணி வரக்கூடிய பகுதியை தடுத்து நிறுத்தி வேறு ஒரு பகுதியில் மாற்றி விடணும், அப்படி இல்லைன்னா தண்ணி வராத பகுதியாக பார்த்து நம்ம கட்டணும். ஆனால் இவர் எதையுமே அந்த மாதிரி செய்யாமல் காவேரி நதி ஓடிட்டுருக்கிற அதே பாதையிலேயே மணல் பகுதி அதிகமாக இருக்கிற இடத்துல இந்த திட்டத்தை செயல்படுத்த தொடங்குறாரு. ஆனால் இந்த தடுப்பணை ஒரே நேர்கோட்டில் இல்லாமல் வளைந்து நெளிஞ்சு நதியின் ஓட்டத்திற்கு ஏற்பவே அமைஞ்சிருக்கும். இதை நம்ம பார்க்கும்போது தெரியாது, ஆனால் அந்த பாலத்தின் மேலே நம்ம நடந்து போகும் பொழுது ஒரு பாம்பு வளைஞ்சு நெளிஞ்சு போனால் எப்படி இருக்குமோ அது போல் அமைஞ்சிருக்கிறத நம்மளால் உணர முடியும். கிபி 1ஆம் நூற்றாண்டில் பழந்தமிழால் கட்டப்பட்ட இந்த தடுப்பணையை 18 வருஷத்துக்கு அப்புறம் 19ஆம் நூற்றாண்டில் பிரிட்டிஷ் அரசு ஒரு ஆங்கில பொறியாளரை நியமித்து, நீ போய் கல்லணை போய் பார்த்துட்டு வா, அங்கே எந்த காரணத்தினால இன்றைக்கி நிலச்சிருக்கு அப்படின்னு தெரிஞ்சிட்டு அது
கண்டுபிடிச்சிட்டு வா அப்படின்னு சொல்லி அனுப்பி வைக்கிறாங்க. அந்த ஆங்கில பொறியாளர் தான் சர் ஆர்தர் காட்டன். இவர் இந்திய நீர்ப்பாசனத்தின் தந்தைன்னு சொல்லி அழைக்கிறாங்க. இவர் ஆராய்ச்சி பண்ணதன் மூலமாக தான் நமக்கு இந்த காலகட்டத்தில் சோழ மன்னன் தடுப்பணைக்கு பயன்படுத்திய தொழில்நுட்பத்தை அறிய முடிஞ்சது. காவேரி ஆறு ஸ்ரீரங்கத்தை சுற்றி வரும்பொழுது வடகரையில் அடிக்கடி உடைப்பு ஏற்படுறதுனால தான் மழைக்காலத்தில் வெள்ள பாதிப்பு ஏற்படுது. இந்த சமயத்தில் தான் இங்கே இந்த நீர் ஃபுல்லாகவே கொள்ளிடம் வழியாக கடலுக்கு போய் சென்றடையுது. இது மாதிரி தண்ணி வீணடிக்கிறத தடுக்கிறதுக்காக தான் இந்த இடத்துல தடுப்பணையை சோழ மன்னன் கட்டியிருக்கார் அப்படிங்கிறதையும் அவர் எந்த தொழில்நுட்பத்தை பயன்படுத்தியிருக்காரு அப்படிங்கிறதையும் கண்டுபிடிச்சி அதுக்கு அடுத்து வந்த நூற்றாண்டில் தனது குறிப்பில் சொல்லும் பொழுது அவர் சொல்கிறாரு, அந்த காலத்தில் எந்த வசதியுமே இல்லாமல் இந்த பழந்தமிழர்கள் ஒரு புதிய தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி இன்றைக்கும் பெருமை சொல்கிற அளவுக்கு இருக்குது அப்படின்னா அது ரொம்பவே பெருமை தான் அப்படின்னு சொல்லிட்டு தன் தலையில் இருந்த தொப்பியை கழட்டி அவங்களுக்கு நான் நன்றி சொல்லிக்கிறேன் அப்படின்னு சொன்னது நமக்கு ரொம்பவே பெருமை. அந்த சர் ஆர்தர் காட்டனுடைய சிலையை கல்லணையில் வச்சிருக்கிறது இன்னமும் அவருக்கு பெருமை சேர்க்கும் விதமாக அமைஞ்சிருக்கு. 1834 இவர் தான் இப்போ நடந்து போகக்கூடிய இந்த பாதையை தடுப்பணைக்கு மேலே பாலத்தை கட்டி எல்லாரும் இங்கே வந்து போகக்கூடிய அளவுக்கு வசதியை ஏற்படுத்தி கொடுத்த காரணமாக இருந்தவர். மணல்மேட் பகுதியில் நம்மளால் ஆழம் எவ்வளோ இருக்குன்னே கண்டுபிடிக்க முடியாது. அந்த இடத்துலையே இவ்வளோ சிறப்பாக கட்டியிருக்கிற இந்த நுட்பத்தை கொண்டு தான் ஆர்தர் காட்டன் முக்கொம்பில் மேலணையும் கும்பகோணத்தில் இருக்கக்கூடிய அணக்கரையில் கீழணையும் கட்டியிருப்பாங்க. அது மட்டும் இல்லை, இந்த திட்டத்தை பயன்படுத்தி சர் ஆர்தர் காட்டன் தான் கல்லணையை ராக் டாம் நேரடி பேர் வைக்காமல் கிராண்ட் அணைக்கட் ஒரு மகத்தான அணைன்னு சொல்லி பெயர் வச்சுருப்பார். ஆந்திர மாநிலத்தில் கிருஷ்ணா நதியிலையும் விஜயவாடாவில் கோதாவரி நதியிலையும் இந்த திட்டத்தை பயன்படுத்தி தான் அவர் அணை கட்டியிருப்பார். நம்மளுடைய பெருமை உலகெங்கும் பரவிருக்கிறதுக்கு காரணமாக இருந்த ஆங்கிலேய பொறியாளருக்கும் ஒரு மிகப்பெரிய நன்றி நம்ம சொல்லிக்கணும். கரிகால சோழன் இந்த இடத்துல தடுப்பணையை காவேரி கரை பகுதியில் மணல் பகுதி அதிகமாக இருக்கிறதுனால அந்த இடத்துல கொஞ்சம் உயரமாகவும் கொள்ளிடக்கரை பகுதியில் கொஞ்சம் தாழ இருக்கிற மாதிரியும் அமைச்சிருப்பார். இதனால தான் காவேரியில் தண்ணி அதிகமாக வரும்பொழுது மேலிருந்து தண்ணியோட போக்கு கீழ் நோக்கி வரும்பொழுது வேகமாக கொள்ளிடக்கரை வழியாக கடலில் கலக்கிறதுக்கு ஏதுவாக அமைச்சிருப்பது ஒரு சிறப்பாக அமைஞ்சிருக்கும். நம்ம குழந்தைங்களை கூப்பிட்டு வரும்பொழுது இந்த வரலாற்று கதைகளை சொன்னதோடு மட்டும் இல்லாமல் அவங்களுக்கான சிறுவர் பூங்காவும் இங்கே இருக்குது. சிறுவர்களுக்கு மட்டும் கிடையாது, இந்த இடத்துல மரங்கள் நிறைந்த பகுதியாக இருக்கிறதுனால நிழல்கள் அதிகமாக இருக்கும். நம்ம சுற்றி பார்த்த அந்த களைப்பு தீர கொஞ்ச நேரம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு கூட நம்ம கிளம்பலாம். 1600 வருஷத்தில் வெள்ள பாதிப்பை பார்க்குறதுக்காக ஆங்கிலேய பொறியாளர் பேரட் ஸ்மித் அப்படிங்கிறவர் வந்திருக்காரு. அவர் இங்கே பார்த்துட்டு கல்லணையில் நீரோட்டம் அதன் பாதையில் போக்கில் நடந்து ஒழுங்காக போயிட்டு இருக்கிறத பார்த்த உடனேவே ஆச்சரியப்பட்டு கட்டுமான பணியை பார்த்து ரொம்பவே வியந்ததாக சொல்லி வரலாறு சொல்லுது. கரிகால சோழன் ஒரு தொலைநோக்கு பார்வையோடு கட்டப்பட்ட இந்த அணை 1080 அடி நீளமும் 60 அடி அகலமும் 18 அடி உயரத்துலேயும் அமைஞ்சிருக்கும். இந்த அணையை வெள்ளக்காலங்களில் கட்டாமல் மழை இல்லாத சமயத்தில் இந்த திட்டத்தை பயன்படுத்தி கட்டியிருப்பார். அது மட்டும் இல்லை, இது கிட்டத்தட்ட 30 ஆண்டு காலமாக கட்டப்பட்டிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதற்கெல்லாம் எந்த குறிப்பேடும் இல்லை. ஆனால் சர் ஆர்தர் காட்டன் மட்டும்தான் ஆராய்ச்சி மூலமாக இதை நமக்கு தெரிவிச்சிருக்கிறது ஒரு சிறப்பு. நம்ம அந்த கல்லணையை சுற்றி வரக்கூடிய ஒவ்வொரு இடத்துலையும் இந்த அணைக்கு காரணமாக இருந்த சோழ மன்னன் கரிகாலனுடைய சிலையை வடிவமைச்சிருப்பாங்க. அது மட்டும் இல்லை, மணிமண்டபத்தில் வெண்கலத்தால் ஆன சிலையை குதிரை மேலே அமர்ந்து பார்க்குறத கம்பீர தோற்றத்துடன் அமைச்சிருப்பாங்க. இன்றைக்கும் பயன்பாட்டில் இருக்கக்கூடிய, அதுவும் இந்தியாவிலேயே மிக பழமையான அணை எதுன்னு சொன்னால் நம் பழந்தமிழன் கட்டிய கல்லணை தாங்க. இந்த அணையை பற்றிய விவரங்களை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணதில் எனக்கு ரொம்பவே சந்தோஷம். இந்த இடத்துக்கு நீங்கள் வரணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா அதற்கான மேப் லிங்க்கை நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், போய் பாருங்கள்.
அடுத்து நாங்கள் எங்கெல்லாம் போனோம் அப்படிங்கிறத ஒவ்வொன்றா நான் வீடியோவாக அப்லோட் பண்ணியிருக்கேன். இதை மாதிரி தகவலை தொடர்ந்து நீங்கள் பார்க்கணும் அப்படின்னாக்கா என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற ஆல் பட்டனை அழுத்துங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஒரு லைக் பட்டனையும் தட்டி விடுங்க. நம் தொடர மீண்டும் ஒரு புது வீடியோவில் சந்திப்பது உங்கள் நாடி கார்த்தி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம்.